கொழுப்பு கல்லீரல் நோய் மருத்துவ உலகில் கல்லீரல் ஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லீரல் உயிர் அணுக்கள்ல அதிகப்படியான கொழுப்பை குவிப்பதன் மூலம் ஏற்படும் ஒரு ஆபத்தான நிலை. இந்த நிலையை கவனிக்காம விட்டா இந்த நிலையில வீக்கம் மற்றும் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் மோசமான வாழ்க்கை முறையால பெரும்பாலான மக்கள் இந்த ஆபத்தான நோயால பாதிக்கப்படுறாங்க. அதிகப்படியான மது அருந்துதல், உடல் பருமன், அதிக கொழுப்பு மற்றும் டைப் 2 நீரிழிவு போன்ற காரணிகளால இது ஏற்படுது. கல்லீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நிர்வகிக்கவும் இயற்கையான வழிகளை நீங்க தேடுறீங்க அப்படின்னா சில சிவப்பு நிற சாறுகளை உங்க உணவுல சேர்த்துக்கொள்வது ஒரு சிறந்த அணுகுமுறையா இருக்கும். இந்த பளபளப்பான சாறுகள்ல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றர்கள் நிறைந்திருக்கு. அது கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்குது, வீக்கத்தை குறைக்குது மற்றும் நச்சுத்தன்மையை குறைக்க உதவுது. இந்த சாறுகளை உங்க அன்றாட வழக்கத்துல சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்க கல்லீரலை மேலும் சேதமடையாமல் பாதுகாக்கலாம் மற்றும் கல்லீரல் நோயை குணப்படுத்தலாம். உங்க கல்லீரல் ஆரோக்கியத்துல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பழச்சாறுகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தக்காளி ஜூஸ். தக்காளியை சாறு வடிவில் சாப்பிட்டா கல்லீரலில் உள்ள கொழுப்பு குறையும். லைகோபின் நிரம்பிய தக்காளி சாறு கல்லீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு பாதுகாக்குது. தக்காளி சாறில் வழக்கமான நுகர்வு கல்லீரல் கொழுப்பு குறைக்க உதவுது மற்றும் நச்சு நீக்கும் செயல்முறையை ஆதரிக்குது. இது தினமும் காலையில் சாப்பிடலாம். நெக்ஸ்ட், பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் பீட்டாலைகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பியிருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் கல்லீரல் வீக்கத்தையும் குறைக்க உதவுது. கல்லீரல் இயற்கையான நச்சுத்தன்மை செயல்முறையை மேம்படுத்தி நச்சுக்களை அகற்ற உதவுது. அடுத்தது, மாதுளை ஜூஸ். கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்க ஒரு கிளாஸ் மாதுளை சாறுடன் உங்கள் நாளை தொடங்குங்க. இந்த சாறில் பாலிபிளான்கள் மற்றும் பிளவாய்ட்டுகள் ஏராளமாக இருக்கு. அது வீக்கத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கவும் உதவுது. சிவப்பு திராட்சை சாறு உங்கள் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்ற சிவப்பு திராட்சை சாறு ஒரு சரியான பணமாகும். இந்த ஜூஸில் ரெஸ்வெரான்ட்ரோல் அதிகமாக இருக்கு. அது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற நன்மைகளை கொண்டிருக்கு. வெறும் வயிற்ற சிவப்பு திராட்சை சாறு குடிப்பது கல்லீரல் பாதிப்பை குறைக்கும், கொழுப்பை குறைக்கும், கல்லீரல் நச்சுத்தன்மை மற்றும் கொழுப்பை குறைக்கவும் உதவுது. சிவப்பு குடமிளகாய் சாறு. சிவப்பு குடமிளகால விட்டமின் சி நிறையவே இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுது மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்குது. அதிக விட்டமின்கள் உள்ளடக்கம் மெட்டலான்களில் உதவுது. மறைமுகமாக கல்லீரல் ஆரோக்கியத்தையும் இது ஆதரிக்குது.